Hello friends, welcome back to How to Videos. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000க்குள்ளே என்ன நல்ல மொபைல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் என்ட்ரி லெவல் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோன் அண்ட் 4G ஃபோன் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, the first one Redmi A12 Plus. இந்த Redmi A12 Plus வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான என்ட்ரி லெவல் டிவைஸ் இது. இந்த மொபைல் இப்போ நமக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா May 23 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேல் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. MediaTek Helio G36 வந்து இருக்குது. நமக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 10 watts சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 வந்து ரன் ஆகுது. ஸோ Android 13 வந்து பார்த்தீங்கன்னா MIUI வந்து கிடையாது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ எடிஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி நியரஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு MIUI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப லைட்டான ஆப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8500 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சேல் இது. இந்த மொபைல் வந்து யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கால் வந்து பேசுவேன். தென் அதுக்கப்புறம் சின்ன சோசியல் மீடியா ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகே. நான் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், கேம்ஸ் விளாடுறவங்களுக்கு செட் ஆகுது. ஒரு ஜஸ்ட் இது பேசிக் என்ட்ரி லெவல் டிவைஸ் இது. அண்டர் 15,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாங்குவாங்க. இல்லை எனக்கு 5G வந்து வேண்டாம், எனக்கு 4G வந்து வேணும் அப்படின்றவங்களுக்கு 2 டிவைஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4G, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Realme 10. ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன் வந்து 5G இருக்கும்போது நம்ம ஏன் 4G வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேட்டுக்குள்ளே 5G கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலலாம் கட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து கட் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா AMOLED பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா LCD கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் 4G டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே. ஆனால் அப்படி உங்களுக்கு 4G டிவைஸ் வந்து வேணும் அப்படின்னா அந்த Redmi Note 12 4G அதுக்கப்புறம் Realme 10 ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். Redmi Note 12 4G பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Redmi Note 12 4G நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 685 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருந்திருக்கு. 50 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க OS வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த Redmi Note 12 4G நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து பார்த்தா சேல் ஆகிட்டு இருக்கு. அண்டர் 15,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து வேணும், எனக்கு 5G இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த 4G டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Realme 10. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4G மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inches Full HD Plus AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் இருந்திருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G99 வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா டுவல் கேமரா வந்து இருக்குது. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு 5G வந்து வேணும் அப்படின்னா மட்டும் 5G போங்க. இல்லை எனக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து வேணும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட், நல்ல ஒரு ப்ராசர் வந்து இந்த ரேட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாம்சங் தரப்புலேருந்து நமக்கு சாம்சங் கேலக்ஸி F14 5G. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6 Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED வந்து கிடையாது, இது ஒரு LCD டிஸ்பிளே தான். நம்ம 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் நமக்கு அவங்களோட ஓன் ப்ராசஸான எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 1330. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஷுவலான கேமிங்ஸ் எல்லாமே வந்து விளாண்டுக்க முடியும். ஸோ இந்த ரேட்டுக்குள்ள வந்து சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 UI பேஸ்ட் ஆன் Android 13 வந்து கொடுத்துருப்பாங்க. கேமரா பொறுத்து நமக்கு வந்து 13 மெகாபிக்சல் தென் 2 மெகாபிக்சலுக்கான பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,500 வந்துட்டு நமக்கு வந்து பார்த்து சேல் பண்ணிருக்காங்க. இந்த டிவைஸ் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் சாம்சங் ஃபோன் மட்டும்தான் வாங்குவேன், சாம்சங்கோட பிராண்டுக்கு வேண்டி தான் வாங்குவேன் அப்படின்றவங்க மட்டும்தான் வந்து இந்த டிவைஸ். இல்லை எனக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5G டிவைஸ். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸில் வந்து இருக்குது. Poco M4 Pro 5G. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு 5G டிவைஸ். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6 inches Full HD Plus LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. MediaTek Dimensity 810 வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. நமக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 50 மெகாபிக்சல் தென் அதுக்கப்புறம் வந்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OS பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து MIUI 13 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. Android 12. ஸோ இன்னும் நமக்கு இது வந்து MIUI 14 வந்து நான் செக் பண்ணி பார்த்தா இன்னும் நமக்கு இதுக்கு வந்து MIUI 14 ரிலீஸ் ஆகலை. பட் கூடிய சீக்கிரம் வந்து MIUI 14 வந்து ரிலீஸ் ஆகலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து 5G டிவைஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த Poco M4 5G நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா அண்டர் 15,000 செல் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ எனக்கு வந்து பார்த்து நல்ல ஒரு க்ளீன் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோட்டோ G62 5G வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நமக்கு எந்த விதமான கஸ்டமைசிங் எதுவுமே வந்து இருக்காது. இது நார்மலாக வந்து பார்த்தா க்ளீன் பியூர் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. மோட்டோ G62 நமக்கு வந்து பார்த்தா 6.5 inches LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. பேக்கில் நமக்கு வந்து பார்த்தா 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து இருக்குது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்னாப்டிராகன் 695 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல டாஸ்க் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோட்டோ தரப்பில் வந்துட்டு ஒரு 5G டிவைஸ் உங்களுக்கு வந்து இப்போ நியர் ஸ்டாக் ஆன டிவைஸ் வேணும்னா மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 என்ன மொபைல் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த மொபைலுக்கான பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.